ஓம் சாந்தி. இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் நெறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருளா இருக்குது. அந்த மசாலா ஐட்டம். அந்த பன்னீர் பட்டர் மசாலாங்கிறது இப்போ ஒரு 10, 15 வருஷமா ரொம்ப ஃபேமஸா எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டமா இருக்கு. காரணம் அதுல புரோட்டீன் இருக்கு. அது மட்டும் இல்லாம டேஸ்டும் நல்லா இருக்கு. அதனால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த சப்பாத்திக்கு, பூரிக்கு, இதுக்கு புலாவுக்கு எல்லாத்துக்குமே பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டுறாங்க. திருப்தியா நல்லா பிடிச்சிருக்கு. டேஸ்டும் புடிச்சிருக்கு. அதுல புரோட்டீனும் இருக்கு. பொதுவா பன்னீர்ல புரோட்டீன் இருக்குன்னு தான் மெயினா அத எடுக்க ஆரம்பிச்சது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அனலாக் பன்னீர்ன்னு சொல்லிட்டு அந்த பன்னீரையே செயற்கையா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பன்னீர் வந்து பால்ல இருந்து தான் பால திரிய வச்சு அப்படியே எடுத்து அத கட்ட கட்டமா ஆக்கி அந்த மாரி பிழிஞ்சு எடுத்து அது மாரி பண்றது தான் பன்னீர். வீட்லயே கூட செய்யலாம். வீட்ல செய்றது ரொம்ப சுத்தமா இருக்கும். ரொம்ப நல்லது. ஆனா இப்போ வெளில தான் எல்லாருமே மோஸ்ட்லி வாங்குறது. வீட்ல அவ்வளோ தூரம் யாரும் செய்றது கிடையாது. வெளில வாங்குற பன்னீரும் இப்ப வந்து கலப்படம் ஆயிடுச்சாம். அது வந்து சத்தீஸ்கர், குஜராத், மகாராஷ்டிரா இதுலலாம் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாரி செயற்கையா பன்னீர் பண்றத நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படி வாங்குறதா இருந்தா அதுல போர்டு வச்சிருக்கணும். இது வந்து செயற்கையாக செய்யப்பட்ட பன்னீர்ல இருந்து செஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்லியே நீங்க குடுக்கணும். அப்பன்னா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க கஷ்டப்படுறது அது அவங்களோட விதி. அப்படின்னு ஆயிடுது இல்லையா? அது செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா சாப்பிடுறது மக்களோட இதுல தான் இருக்கு. அது வந்து நெறைய கெடுதல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து புரோட்டீனே கிடையாது. அது எப்படி செய்றாங்கன்னா, தாவர எண்ணெயில இருந்தும், அப்புறம் தாவர கொழுப்பும், அப்புறம் பால் பவுடர் இதெல்லாம் சேர்த்து பன்னீரா செய்யும்போது, ரொம்ப நாள் வரைக்கும் இருக்குதாம். அது கெட்டு போகாம இருக்குதாம். பன்னீர் மாரியே இருக்கும். அதே டேஸ்ட் இருக்கும். ஆனா, அந்த மாரி சத்து கிடையாது. நல்லதும் கிடையாது. ஆரோக்கியத்துக்கும் கெடுதல் அது. ஃபேட் தான். சீக்கிரமே கொலஸ்ட்ரால் கூடி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கொழுப்பான ஐட்டங்கள சேர்த்து பண்றாங்க. அத மக்கள் வந்து இப்ப இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா ஒரு காலத்துல மேகின்னு ரொம்ப பிடிச்சது இல்லையா மக்களுக்கு? அந்த நூடுல்ஸ். அந்த மாரி பன்னீர் பட்டர் மசாலா இப்ப அவ்வளவு தூரம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அத விட இது பெட்டர்ன்னு தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இத மாரி கலப்படமும் பண்ண ஆரம்பிச்சனால, மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலயுமே ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதாகட்டும், வீட்ல செஞ்சு சாப்பிடுறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளா பன்னீர உண்டாக்கி சாப்பிட்டுக்கலாம். அது நல்லது. ஆனா இந்த மாரி வெளியில தான் ஆனா மோஸ்ட்லி சாப்பிடுறது வெளியில தான். வெளியில தான் பன்னீர் வாங்குவோம். வீட்ல செஞ்சா கூட மசாலா வீட்ல செஞ்சாலும், பன்னீர மட்டும் வெளியில தானே வாங்கி வைக்கிறோம். அது வந்து நீங்க பார்த்து வாங்கணும். உண்மையான பன்னீரா செஞ்சதா? இல்ல இந்த அனலாக் பன்னீரா? அதெல்லாம் நீங்க பார்த்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பார்த்து செய்றது நல்லது. அதோட இல்லாம மொத்தத்துல வெளியில வாங்குறதே தப்புதான். இப்ப என்னென்ன எதுல கலப்படம் பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த பன்னீர் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அதுலயுமே வந்துட்டதுதான் கஷ்டமா இருக்கு. சின்ன குழந்தைகள்லாம் அதுதான் விரும்பி சாப்பிடுறாங்க. சின்ன குழந்தைங்க 3, 4 வயசுல இருந்து சாப்பிட ஆரம்பிச்ச உடனேவே இந்த சப்பாத்தி எல்லாம் குடுக்க ஆரம்பிட்டாங்களா, இந்த பன்னீர் பட்டர் மசாலா குடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுது. மத்தபடி சப்பாத்திக்கு வேற எது தொட்டாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க. மிந்தி கிழங்கு தான் காம்பினேஷன் நல்லா இருக்கும். சப்பாத்தி கிழங்கு. இப்ப அத விட்டுட்டாங்க. சப்பாத்தினாலே பன்னீர் பட்டர் மசாலா தான் அந்த மாரி ஆயிப்போச்சு. அதனால கொஞ்சம் எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. சாப்பிடுற பொருள் எல்லாத்துலயுமே. அதோட இல்லாம இப்போ வர வர காலம் வந்து இந்த எல்னினோ காலம்னு சொல்றாங்க இல்லையா? இந்த டெல்லில இப்ப ரொம்ப மோசமாயிட்டு இருக்காம் மழை. நடுவுல ஒரு இது நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? இந்த காக்ரோச் போராட்டம்லாம் நடந்துச்சு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது, அது முடிஞ்ச உடனே தான் இந்த மழை ஆரம்பிச்சது. இந்த எல்னினோ ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பல தடவ சொல்லிட்டோம். முதல்ல நல்ல வெயில் அடிக்கும். அப்புறம் கடல் தண்ணி சூடாகும். அடுத்தது நீராவியாக்கி அடுத்தது மழையா கொட்டும். மழை பெஞ்சாலும் ஒரேடியா மழை பெஞ்சு வெள்ளக்காடு ஆகும். வெயில் அடிச்சாலும் ரொம்ப வெப்ப அலை வந்து தாக்கும். இதுதான் எல்னினோ எஃபெக்ட். இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப டெல்லில ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்குது. அந்த போராட்டம் முடிஞ்ச கையோட டெல்லி படாத பாடு பட்டுட்டு இருந்தது. இப்போ மழை வந்து ரொம்ப படுத்துது. மழைன்னா ஓவர் மழையா இருக்கு. இப்போ எத்தன பேர் டூ வீலரோட இது வீணா போயிடுச்சு. பார்ட்ஸ் எல்லாம் வீணா போயிட்டு திருப்பி ஓட்டவே முடியாத மாரி கஷ்டப்படுறாங்க. எல்லாமே இந்த மிடில் கிளாஸா இருக்கிறவங்க தானே டூ வீலர்ல போறாங்க. எல்லாம் லோன் போட்டு பைக் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்கலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பைக் ஓட்ட முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தண்ணி பாதி இடுப்பு அளவுக்கு தண்ணி ஓடிட்டு இருக்குது ஆறு மாரி. அதுல ஒரு இடத்துல குழந்தைங்க டிரைனேஜ் திறந்துருச்சு போல இருக்கு. அந்த வெள்ளத்துல திறந்ததா இல்ல ஏற்கனவே திறந்து கண்டுக்காம இருந்தாங்களோ தெரியல. அதுல அப்படியே ஸ்கூல் பசங்க போய்க்கிட்டே இருக்கு டப்புன்னு காணாம போயிடுது. அப்படி தண்ணீல வந்துட்டே இருக்கு. டக் டக்குன்னு 2, 3 குழந்தைங்க அந்த மாரி விழுந்துடுறாங்க. உடனே நல்ல வேளையா பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கைய பிடிச்சு உடனே தூக்கி விட்டதுனால பொழச்சுக்கிட்டாங்க. இந்த மாரி நெறைய இடத்துல நெறைய இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஆபத்து மற்ற மாவட்டங்களுக்கும் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வருஷமே கொஞ்சம் மோசமான எல்னினோ வருஷம் தான். அடுத்த வருஷம் இதோட எஃபெக்ட் இருக்கும். அதனால கொஞ்சம் எல்லாருமே கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஆ அப்புறம் நம்ம என்னதான் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தாலும், இயற்கை பேரிடர்ல இருந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மற்றவங்கள குறை சொல்லிட்டு இருக்கலாம். இயற்கை பேரிடர் வரும்போது எல்லாம் என்ன பண்ண முடியும்? நம்மள நம்ம காப்பாத்திக்க தான் முடியும்.
அப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து இதெல்லாம் நம்ம கைமீறி போயிடுச்சு. எவ்வளவோ இயற்கைய மாசு பண்ணியாச்சு, பாடாப்படுத்தியாச்சு. அதுக்கு பதிலா இப்ப நம்ம வாங்கி கட்டிட்டு இருக்கிறோம். விதி திருப்பி திருப்பி அடிக்குது. அப்போ வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா, இயற்கைய எதிர்த்து போராட முடியாது. ஆனா, அது மேலும் மோசமாகாம பார்த்துக்கலாம். கடவுள் சொன்ன ஞானத்த கேட்டு நம்ம அதுபடி நடந்தோம்னா, கொஞ்சம் நமக்கு கஷ்டம் வராம தடுப்போம். அதுதான் முக்கியமான விஷயம். கடவுள் என்ன சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க பாவம் செஞ்சுட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. உங்களுக்கும் மனசுல கெட்ட குணங்களால மத்தவங்களுக்கு துன்பத்த குடுத்துட்டீங்க. அதே மாரி இயற்கைக்கும் துன்பத்த குடுத்துட்டீங்க. இயற்கைய நெறைய மாசுபடுத்தியாச்சு. இதெல்லாம் இப்ப விட்டுட்டு, இப்ப நீங்க உடம்புன்னு நெனச்சு உடம்பு மேல இருக்கிற பற்றுனால தான் நீங்க இவ்ளோ கெட்ட வேலைகள்லாம் செஞ்சீங்க. மத்த பொருள அபகரிக்கிறது, இந்த இயற்கைய மாசுபடுத்துறது, அப்புறம் இந்த வயல்வெளிகள் எல்லாம் மாத்தி பில்டிங்கா மாத்தி கட்டுனது. அதெல்லாமே மழைய வந்து காலநிலை மாற்றம் எல்லாத்தையுமே உருவாக்கிடுச்சு. குளோபல் வார்மிங் எல்லாமே உருவாகிடுச்சு. இப்ப கைமீறி போயிடுச்சு. இப்ப நம்ம நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, நம்ம உடம்புன்னு பார்த்ததுனால தானே இவ்ளோ தூரம் கெட்டு போயிட்டோம். இப்ப மறுபடியும் நீ உன்ன ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. நீ வந்து உடம்பு கிடையாது. ஆத்மான்னு நெனச்சு பரமாத்மாவான சிவபெருமான ஒளிப்புள்ளியா தான் அவரு இருக்காரு. ஜோதி ரூபமா இருக்கிறாரு. அவருக்கு உடல் கிடையாது. நம்மளும் உடல் வெளியில தான் இருக்குமே தவிர, உள்ள ஆத்மா தான் நம்ம வேலை செய்யுது. ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, காது வழியா கேக்குது, வாய் வழியா பேசுது. எல்லாமே செய்றது ஆத்மா தான். கார்ல டிரைவர் இருக்கிற மாரி நம்ம உள்ளுக்குள்ள ஆத்மா இருந்துட்டு இவ்வளவு வேலையும் செய்யுது. நம்ம ஆத்மாங்கிறத மறந்து போய் நம்ம உடம்பு நினைச்சதுனால தான் இவ்வளவு கஷ்டத்துக்கும் நம்ம ஆளாயிட்டோம். அதனால இப்ப இதுல இருந்து மீண்டு வரணும்னா, மறுபடியும் உன்ன ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு, பரமாத்மாவ ஜோதி ரூபமா நீ நினைக்க நினைக்க, இதுல இருந்து இந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு, நம்ம வந்து முக்தி அடைந்து, மறுபடியும் சொர்க்க வாழ்க்கையை அனுபவிப்போம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலயும் முற்றிலும் இலவசமா கற்பித்து குடுக்குறாங்க. அந்த தியானம் எப்படி இதுக்கு பேர் தான் ராஜயோக தியானம். தன் ஆத்மான்னு புரிஞ்சு, சிவபெருமான கடவுள் அவரதான் அல்லா, யெகோவா, கர்த்தர் அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஒளிப்புள்ளியா ஜோதி ரூபமா பரந்தாமத்துல இருக்கிறார். பரந்தாமம்னா இந்த அனைத்து பிரபஞ்சங்களுக்கும், அண்டங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு செம்மண்ணான ஒளி உலகம். அதுலதான் கடவுள் இருக்கிறார். ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளியா இருக்கிறார். நாமளும் உள்ள வந்து ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளியா ஆத்மாவா தான் நம்ம இருக்கிறோம். அப்படி புரிஞ்சுகிட்டு அவர அப்பான்னு அன்பா நினைக்க நினைக்க, நம்ம இந்த கஷ்டத்துல இருந்துலாம் வெளியில வந்து, நம்ம அடுத்த ஜென்மம் வரும்போது சொர்க்க வாழ்க்கைய அனுபவிக்கலாம். இதுதான் பேசிக்கா ஞானம். இத வந்து விரிவா சொல்லி தருவாங்க அந்த தியான நிலையத்துல. அங்க போய் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். முற்றிலும் இலவசமா கிடைக்கும். அப்புறம் பிரதரோட சேனல்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருப்பாரு. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் டெல்லில மட்டும் தான் இந்த மாதிரி மழை, ஓவர் ஃப்ளட்னால மக்கள் கஷ்டப்படுறது மட்டும் கிடையாது. நமக்கும் வரலாம். நம்ம மாநிலத்துக்கும் வரலாம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே அந்த எல்னினோ அலர்ட் குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு ஒரு மாவட்டமா வந்துகிட்டு இருக்குது. ஆனா அதுலேருந்து நம்ம வந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு கடவுள் வந்து ஏதாவது ஒரு வகையில இப்ப எப்படி குழந்தைய வந்து 3 குழந்தை டக்கு டக்குன்னு விழுந்தது. உடனே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஓடியே வந்து வந்து புடிச்சு கைய தூக்கி மேல வெளியில விட்டுட்டாங்க. பொழச்சிடுச்சு குழந்தை. அந்த மாதிரி கடவுள் கடைசி நேரத்துல நம்ம கை குடுத்து தூக்குவார். கஷ்டத்துல இருந்து மீட்டுருவார். அது வந்து அததான் ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு நீங்க நினைக்க நினைக்க அந்த பாவ கர்மங்கள்லாம் அழியும். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. ஈஸியா நம்ம வந்து அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துரலாம். அதுதான் வந்து இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களா நமக்கு எக்ஸாம்பிளா எடுத்து காட்டுறாரு. அதோட இல்லாம இப்போ ஒரு போராட்டம் பயங்கரமா நடக்குது. உடனே அடுத்தது ஒரு மழை, அ ஒரு இயற்கை சீற்றம் நடக்குது. காரணம் என்னன்னா, இவங்க போராட்ட குணம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து மக்கள் எவ்வளவு கொதிச்சு போய் போராட்டம் நடத்துறாங்க. இது பண்றது மட்டும் இல்லாம இயற்கையும் கெடுக்குறாங்க. இந்த வைப்ரேஷன தானே வெளியிலயும் பரப்புறாங்க. அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம பிரபஞ்சமும் நம்ம உடம்புல உள்ளதும் அதே பஞ்சபூதங்கள் தான். இங்க கொதிக்கும்போது அங்கேயும் கொதிக்க தான் செய்யும். இங்க நம்ம எப்படி பேட் வைப்ரேஷன வெளியில அனுப்புறோமோ, அதுக்கு எதிர்வினை இயற்கை குடுக்க தான் செய்யும். அது கெட்டு போகும்போது, அதோட சீற்றமா தான் மாறி நமக்கு அஃபெக்ட் பண்ணும். அதே மாரி தான் நம்ம இங்க தமிழ்நாட்டுல கூட ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. உடனே அங்க ஒரு சுனாமி வந்துச்சு. இந்த மாரி மாறி, மாறி அத யோசிக்க மாட்டேன்றாங்க. ஒரு போராட்டம் முடிஞ்சு கொஞ்ச காலத்துல இந்த மாரி இயற்கை சீற்றம் வருது. அத நீங்க ஒவ்வொரு தடவையும் கவனிச்சு பார்க்கும்போது தெரியும். எங்க மக்கள்லாம் கொதிச்சு போய் போராட்டம் நடத்துறாங்களோ, அங்க உடனே ஒரு பாதிப்பு வரும். இயற்கை பாதிப்பு வரும். காரணம் என்னன்னா, இவங்க மன போராட்டம் அந்த வைப்ரேஷன் வெளியில போய் இயற்கைய பாதிச்சு, அது வந்து நமக்கு திருப்பி குடுக்குது. பிசிக்கலா வேற அஃபெக்ட் பண்றாங்க. அது வேற விஷயம். காற்ற மாசுபடுத்தியாச்சு, தண்ணிய மாசுபடுத்தியாச்சு, பூமிய வெட்டி அ இருக்கிற ஆறு குளத்தெல்லாம் தூத்துட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு. தண்ணி போக வழி கிடையாது, பாதை கிடையாது. ஒரு மழை பெஞ்சாலே வெள்ளக்காடு ஆயிடுது. அதுக்கப்புறம் மார்ஷ் லேண்ட் எல்லாம் இது பண்ணி அத பட்டா போட்டு வித்தாச்சு. பள்ளிக்கரணை அந்த வேளச்சேரி எல்லாம் இப்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அந்த மாரி இன்னமும் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி நாட்டுல நெறைய என்னென்ன செய்யக்கூடாதோ
தன்னை சுயநலத்துக்காகவும், சுய லாபத்துக்காகவும் இந்த மாரி லஞ்சத்துக்காகவும் இந்த மாரி பண்ணி மக்கள் வந்து இயற்கையை கெடுத்தாச்சு. அது இப்ப தன்னோட ஆக்ரோஷத்தோட அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இனிமேலும் அதுலேருந்து காப்பாற்றப்படலாம். கடவுள் எப்படியும் நம்மள வந்து நல்லபடியா கொண்டு வந்துருவாரு. நம்ம தப்ப உணர்ந்து, நம்ம அமைதியா இருந்து, நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுட்டு, அந்த ஆத்மாவோட உண்மையான குணமே அன்பு, அமைதி, சுகம், ஆனந்தம், அந்த சந்தோஷம். இதுதான் ஆத்மாவோட இயற்கையான குணம். இத வந்து வெளிப்படுத்தணும். இந்த கோபம், வன்மம், வெறுப்பு, மத்தவங்க மேல அந்த குறை சொல்றது. இந்த மாரி வெறுப்பு கூடிக்கிட்டே போகும்போது, அது இயற்கைய பாதிச்சு, அதுவும் மறுபடியும் அது நமக்கு எதிர்வினையா நம்ம அனுபவிக்கும். இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா ஆகணுமோ, அதே மாரி இயற்கையும் அமைதியாகும். நம்ம நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் அதே மாரி அமைதியாகுவாங்க. குடும்பத்திலயும் அதேதான் வன்மமும், வெறுப்பும், கோபமும், பொறாமையும் இதுதான் நடந்தது. வெளியில மட்டும் போராட்டம் இல்ல. உள்ளுக்குள்ளேயும் போராட்டம் நடக்குது. அதனாலதான் குடும்பத்திலயும் அமைதி இல்லாம போயிட்டு இருக்குது. முதல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்கள அமைதிப்படுத்தி நம்மளும் அமைதியாக சுத்தி வர அப்படியே அந்த வைப்ரேஷன் பெருக்கும்போது இயற்கையும் தானாவே நமக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்கும். புதிய உலகம் பிறக்கும். இதுதான் கடவுள் சொல்றது. இத நீங்க விரிவா அப்புறம் பார்க்கலாம். ஓம் சாந்தி.